محمد نبينا بنور هدينا தொடர்ந்து ரபியுல் அவ்வல் மாதம் முதலாவது நாளிலிருந்து சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வரோம். அதில் இன்றைக்கு கடைசி வகுப்பு. நபி அவங்களோட சீரா மிகப்பெரியது. எந்தளவுக்கு சுருக்கி முக்கியமான விஷயங்கள் எடுக்கலுமோ அந்தளவுக்கு வடித்து ஓரளவுக்கு 25 வகுப்புகளுக்குள்ளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பார்த்து முடிக்கிறோம். நேற்றைய தினம் 24வது வகுப்பு. நேற்று என்ன பார்த்தோம்? முடிச்சு தபூக் யுத்தம். அதோட தபூக் யுத்தத்தை முடிச்சுட்டு ஹஜ்ஜத்துல் வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை பார்த்தோம். கொஞ்சம் நெருக்கமாக வந்து உட்கார்ந்துக்கொள்ளும், இடவழிகளை ஃபீல் பண்ணி கொண்டால் பின்னால் சுன்னத்துல் வருவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஹைர், நேற்றைய தினம் ஹஜ்ஜத்துல் வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை பார்த்தோம். ஹஜ்ஜத்துல் வதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்ட முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எத்தனை பேர்? 1,24,000 அல்லது 1,44,000. நபி அவங்களோட எத்தனை வயது? 63 ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் மாதம். நபி அவர்களுடைய 40வது வயதில் காரே ஹெராவிலிருந்து இறங்கி வரும் பொழுது உலகத்தில் டோட்டல் முஸ்லிம்ஸ் எத்தனை பேர்? ஒரு ஆள். நபி மட்டும்தான் முஸ்லிம். நான் மட்டும் எப்படி இந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்கிற என்றதை யோசிக்கல. அல்லாஹு தஆலா வெறும் 23 வருஷத்தையில் 1,24,000 அல்லது 1,44,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சூழ அந்த ஹஜ்ஜில் அந்த பத்னுல் வாதி பள்ளத்தாக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை நிகழ்த்தினாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தூதுத்துவம், இந்த தஅவா, இந்த நபி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நுபுவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளீட்டாக எத்தி வச்சுட்டாங்க. இருளுக்குள்ளால் சிக்கி கொண்டிருந்த உலகத்தை ஒளிமயமாக்க வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டாங்க. அரேபிய தீப கட்பத்துள்ளுக்கு கஅபாவுள்ளுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின கஅபாவை சுற்றி மொத்தம் எத்தனை சிலைகள் இருந்துச்சு? 360 சிலைகள். இப்போ கஅபாவை சுற்றி மட்டும் இல்லை, அரேபிய தீப கட்பத்தில் எங்கேயும் பப்ளிக்காக சிலை வணக்கம் இல்லை. சிலை வணக்கத்தை மெயினாக வச்சு வணங்கி கொண்டிருந்த குறைஷிகளுடைய பெரும் தலைவர்கள் வீட்டுக்குள்ளாலையும் சிலை வணக்கம் இல்லை. எல்லாம் உடைக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஒளிமயமான மக்காவை, ஒரு ஒளிமயமான அரேபிய தீப கட்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸ்ட் எத்தனை வருஷம்? வெறும் 23 வருஷத்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? பெரும் ரோம் பாரசீக வல்லரசெல்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் பணிய வச்சாங்க. சூழ்ச்சிக்கு பெயர் போன யூதர்கள் எல்லாத்தையும் மதீனா விட்டு வெளியேற்றி மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளீன் பண்ணினாங்க. அசத்தியங்கள் குடிகொண்டிருந்த உள்ளங்கள் எல்லாம் ரப்பு ஒருத்தன்தான் என்ற இறை நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவினாங்க. புடிவாதக்காரர்களாக இருந்த குறைஷி வம்பர்கள், அவங்கெல்லாம் புடிவாதங்களாக இருந்தவங்களையும் இஸ்லாம் கடைசியாக என்ன செஞ்சிச்சுது? கடைசி ஃபத்ஹ மக்காவில் கூட அவங்கள மன்னிச்சு எல்லாத்தையும் உடைச்சி வீசிட்டு இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 23 வருஷத்தையில் இப்படியான பிடிவாதக்காரர்களையும் இஸ்லாத்தினுடைய காவல்காரர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி ஒரு அதிசயத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினாங்க. அப்போ ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அருட்கொடையாக வந்த இந்த முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே ஆக பரக்கத் பொருந்திய மனிதர், உலகத்திலேயே ஆக பரக்கத் பொருந்திய இந்த முத்து நபி, இந்த பேர்ல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனுப்பின நோக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு அல்லாஹ் அவன் பக்கம் இந்த முத்தை, இந்த பேர்லை, இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை அல்லாஹ் அவன் பக்கம் எடுத்துக்கொள்றதுக்கு நாடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் மௌத்தாக்க போகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வஃபாத்தாக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில அடையாளங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்போ ஹிஜ்ரி எத்தனை இருக்கிறோம்? ஹிஜ்ரி
10 நபி அவங்களோட ஹஜ்ஜு முடிஞ்ச ஹஜ்ஜு எத்தனையில் ஹிஜ்ரி 10ல் ஹிஜ்ரத் செஞ்சு 10வது வருஷம். ஹிஜ்ரி 10 நாங்கள் நேற்று பார்த்தோம். அவங்க தபூக் யுத்தத்தை முடிச்சுட்டு யமன் தேசத்துக்கு எந்த சஹாபி அனுப்பினாங்க பொறுப்பாக? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பும் பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி? முஆத், அடுத்த வருஷம் சில நேரம் என்ற கபரத்தான் தாண்டி போவீங்களோ தெரியா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண செய்தி அறிவிக்கிற முதலாவது மெசேஜ் இது. அடுத்த வருஷம் வரும் பொழுது நான் இருப்பேனோ தெரியா முஆத் என்று சொல்லும் பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு போனாங்க. இது முதலாவது செய்தி. அடுத்ததாக நாங்கள் நேற்று ஹஜ்ஜத்துல் வதால பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதுக்கு பிறகு இந்த ஹஜ்ஜில் உங்களை சந்திப்பேனான்னு தெரியா. எனவே மக்களே, ஹஜ்ஜுடைய எல்லா மஸ்அலாக்களையும் கேட்டு 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 தெளிவு பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வஃபாத்துடைய 2வது மெசேஜ். ஹிஜ்ரி 10 ரமதானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாற்றமான ஒரு இஅ்திகாஃப் இருந்தாங்க. பொதுவாக ரமலான் எத்தனை நாள் இஅ்திகாஃப் இருக்கிற நாங்கள் எல்லாரும்? கடைசி 10 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கடைசி 10 நாள் இருப்பாங்க. ஹிஜ்ரி 10ல் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இருந்தாங்க. இது வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு. அது மட்டும் இல்லை, இந்த ஹிஜ்ரி 10 ரமலான், ஒவ்வொரு ரமலான்லையும் மலக்குமார்களுக்கு தலைவர் யார்? வஹயுடைய பொறுப்புதாரி யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு ரமலான்லையும் வந்து அதுவரைக்கும் இறங்கப்பட்ட குர்ஆனை மொத்தமாக நபி அவங்களுக்கு ஓதி காட்டுவாங்க. நபி அவங்களும் அவங்கள்ட்ட பாடம் கொடுப்பாங்க, ஒப்புவித்தல் நடக்கும். ஆனால் ஹிஜ்ரி 10 ரமலான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2 தடவை முழு குர்ஆனையும் ஓதி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 தடவை முழு குர்ஆனையும் ஒப்புவிக்கிறாங்க. வளமைக்கு மாற்றமான சில நிகழ்வுகள் நடக்குது. சஹாபாக்கள் இதை அவதானிச்சு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, ஹஜ்ஜத்துல் வதாவுடைய புற 12ல் சூரத்துன் நஸ்ர் இறங்கிச்சுது. சூரத்துன் நஸ்ர் என்றது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அப்போ அதில் வார குட் நியூஸ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி, வல் ஃபத்ஹ், வெற்றி வந்துருச்சுதண்டா என்ன செய்யணும் என்ற ஒரு மெசேஜோட தொடங்குது. அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வந்துட்டால் ஒரு ஐத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் எல்லாம் கூட்டமாக வாராங்கன்னு நேற்று பார்த்தோம் தானே. நாங்கள் 70க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் வந்தாங்க இஸ்லாத்துக்கு. அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் எல்லாம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வாரதை கண்டால் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த சூராவை எப்படி முடிக்கிறான்? ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்க, வஸ்தக்ஃபிர், இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்ற இந்த வசனத்தோட சஹாபாக்கள் எல்லாரும் சரியான சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதுதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? அவங்க அழுவுறாங்க. அப்போ என்னான்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, நீங்கள்லாம் இதில் வந்த குட் நியூஸை தான் பார்த்தீங்க, நீங்கள் அந்த நற்செய்தியை தான் பார்த்தீங்க. இதனுடைய ஹிடன் மெசேஜ் எனக்கு விளங்கின மாதிரிக்கு. ஏனென்றால் தஃப்சீரில் ஆக பெரிய தஃப்சீர் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல ஆக முன்னுக்கு நிற்கிறவங்க யார் இன்று வரைக்கும்? இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. நபி அவங்க துஆ செஞ்சாங்க, துஆவுடைய பரக்கத். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இதில் ஹிடன் மெசேஜை பார்க்குறேன். அப்போ வெற்றியும் உதவியும் வந்துருச்சுது, மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்துட்டாங்கண்டா எனக்கு விளங்குற மாதிரி நபி வந்த வேலை முடிஞ்சிருச்சது இல்லையா? ஒரு மனிதன் வந்த வேலை முடிஞ்சா என்ன செய்யணும்? திரும்பி போய்ச்சிடணும். எனக்கெண்டா விளங்குது இப்படித்தான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இதுவும் ஒரு வளமைக்கு மாற்றமான நிகழ்வு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஹிஜ்ரி 10வது ஆண்டு நிறைவடையுது. துல் ஹஜ் மாதத்தோட முடியுது. அங்கால ஹிஜ்ரி 11 ஆரம்பம். முதலாவது மாதம் என்ன? முஹர்ரம் மாதம். முதலாவது முஹர்ரம் மாதம் ஆரம்பத்தில் முஹர்ரம் மாதம் நடக்குது. முஹர்ரம் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையை போல் இருக்கிறாங்க. முஹர்ரம் முடிஞ்சு அடுத்து 2வது மாதம் சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதம் ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தம் நடந்த இடம்.
உஹத் யுத்தம் நடந்து அன்னைக்கு சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமான 2 சஹாபியுடைய ஜனாசாவை உஹத்ல பார்த்தோம் நாங்க. யாரு? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வோட பெரியப்பா. அடுத்தது மாஷா அல்லாஹ் யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க 2 பேரும் குறிப்பாக எனக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏனைய சஹாபாக்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த உஹத் அந்த 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 ஷுஹதா உஹத் அந்த இடத்துல போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்ச நேரம் துஆ செய்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இந்த துஆவும் இஸ்திக்ஃபாரும் எப்படி என்றா இந்த மௌத்தானவங்கள்ட்ட நபி அவங்க பிரியாவிட சொல்லிட்டு வார மாதிரி இருந்துச்சுது என்று சொல்லி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அப்படியே உஹதுல இருந்து அவங்களுக்கு துஆ செஞ்சு போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்தாங்க மஸ்ஜிது நபவிக்கு வந்து மிம்பர்ல ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முந்தி என்னுடைய தோழர்களே நான் போறேன், நான் உங்களுக்கு சாட்சியாளனாக நான் இருப்பேன், வல்லாஹி நான் என்னுடைய ஹவுதுல் கௌசர் அந்த நீர் தடாகத்தை நான் இப்போ பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு எனக்கு இந்த பூமியுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அல்லாஹ் தந்தான் என்று சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய அருமை தோழர்களே வ இன்னி வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் எனக்கு பின்னால் ஷிர்க்கு வச்சிருவீங்கன்னு நான் பயப்படல. நீங்கள் ஷிர்க்கு வைக்க மாட்டீங்க, ஷிர்க்கு வைப்பீங்கன்னு சொல்லி நான் பயப்படல. ஆனாலும் வலக்கின்னி அகாஃபு அலைக்கும் அன்தனாஃபஸு ஃபீஹா, ஆனால் எனக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா, நீங்களாம் சண்டை பிடிச்சி பிரிஞ்சிடுவீங்களோ என்று நான் பயப்படுறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, இவ்வளவு காலம் நபியுடைய உபதேசம் இப்படியெல்லாம் பேசுறது இல்லையே, என்னமோ சம்திங் டிஃபரெண்ட்டாக பேசுகிறாங்களே இப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, திடீரென்று ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டில் தங்கக்கூடிய நாள், நான் இப்படி திடீரென்று தடவி பார்த்தேன், இரவு நேரம் ரசூலுல்லாவை காணல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணல. நான் தேடினேன், ஒவ்வொரு வீடாக நான் போய்த்து கேட்டேன், மனைவிமார்கள்ட வீட்டில் எங்கேயும் இல்லை. கடைசியாக நடுநிசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்தாங்கண்டா ஜன்னத்துல் பகீஅல அழுது துஆ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஜன்னத்துல் பகீஅன்றது என்னது? மதீனாவுடைய மையவாடி, மதீனாவுடைய மையவாடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்காக துஆ செஞ்சுட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அஹ்லல் குபூர், ஏ கபூரில் வாழக்கூடிய ஜனாசாக்களே, மக்கள் இப்போ துனியாவுக்கு மேலே இருக்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களோட நிலைமை நல்லதாக இருக்குது. இந்த துனியாவில் எப்படி இந்த இருள் சூழ்ந்த இரவை போல நிறைய குழப்பங்கள் இந்த உலகத்தில் தோன்றும், தொடராக வரும். எப்படி என்றா ஒரு பிரச்சனை வரும், அடுத்த பிரச்சனை வரும் பொழுது மக்கள் யோசிப்பாங்க, போன முறை வந்தது இதை விட நல்லமென்னா, அப்படி என்றா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றை விட ஒன்று கடும் மோசமான பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பாங்க இப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னால சஃபருடைய மாதம் முடியுது. ஹிஜ்ரி எத்தனை? ஹிஜ்ரி 11, 2வது மாதம் சஃபருடைய மாதம் முடியுது. 28வது நாள் திங்கக்கிழமை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜன்னத்துல் பகீஅல அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு ஜனாசாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை அடக்கிட்டு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான தலைவலியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சரியான உடம்பு சூடடிக்குது, சரியான காய்ச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட நெத்தியை சுற்றி ஒரு கட்டிருந்தாங்க, ஒரு பெரிய தடிப்ப புடவையால். அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோய் விசாரிக்க போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெத்திக்கு மேலால் பெரிய ஒரு புடவை கட்டிருக்குது. அந்த புடவைக்கு மேலால் பிடிச்சி பார்த்தேன், சுபஹானல்லாஹ், அப்படி ஒரு சூட்டை நானண்டா கண்டில்லை.
புடவைக்கும் மேலால சூடடிக்குது. வெறும் நெத்திய வெறும் கையால் தொட்ட சூடல்லது, வெறும் கையால் நபி அவங்களோட நெத்திக்கு மேலே கட்டிருக்கக்கூடிய புடவையை பிடிச்சி பார்த்தேன், 2 புடவைகள் கட்டிருந்துச்சுது. அதுக்கு மேலே கையை வச்சேன், சரியான சூடு. நான் அதை மாதிரி ஒரு சூடை எந்த மனிதனுடைய உடம்புலையும் நானண்டா கண்டில்லைன்னு சொல்லி சஹாபாக்கள் எழுதுகிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கடுமையான சூடு, சாதாரண மனிதனுக்கு வார மாதிரி அல்ல, அது மாதிரி பல மடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாளாவது செவ்வாய்க்கிழமையாவது புதன்கிழமையாவது நாள் கூட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருத்தம் கூடிக்கொண்டே போகுதே தவிர வருத்தம் குறைஞ்ச மாதிரி அல்ல. கடுமையான தலைவலியும் கடுமையான சூடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இப்படியே சஃபர் மாதம் 28வது நாள்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த மாதம் என்ன, சஃபருக்கு அடுத்த மாதம் முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் மாதம் 8 வரைக்கும் 11 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே காய்ச்சலோட, அதே வருத்தத்தோட, அதே தலைவலியோட இன்னும் நபி அவங்க முஸல்லாவுக்கு வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் என்ன செய்யல, அவங்க வீட்டுக்கு ஒதுங்கல்ல. 11 நாளும் கடுமையான வருத்தத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செஞ்சாங்க, தொழுகை நடத்தினாங்க. அதுக்கு மேலேயும் நோய் லேசாகிற மாதிரி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஐன அன கதன், ஐன அன கதன், நான் நாளைக்கு எங்கே இருப்பேன், எந்த மனைவிட வீட்டில் இருப்பேன். என்னடா ஒவ்வொரு நாளும் டேர்ன் மாறி 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 போகும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்கிறத பார்த்த மனைவிமார்கள் மஷூரா செஞ்சாங்க, நபி அவங்க எந்த மனைவி வீட்டில் இருக்க விரும்புகிறாங்களோ அவங்களோட வீட்டில் இருந்து கொள்றதுக்கு நாங்கள் எல்லாரும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் அனுமதி தாரோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவி வீட்டுக்கு போகிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபிக்கு கிடைச்ச மனைவிமார்கள்லேயே கன்னிப்பெண் அவ மட்டும்தான், சின்ன வயது அவ மட்டும்தான், 6 தோழருடைய மகள் அது. நபி அவங்களுக்கு அல்லாஹ் திருமணத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் கனவுல காட்டின இது உங்களோட சொத்து என்று அல்லாஹு தாலா காட்டின அந்த மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போக இயலாம், வருத்தம், அந்த அளவுக்கு வருத்தம். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தோல்லையும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தோல்லையும் 2 கையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோர்த்துட்டு அந்த அவங்களோட புடியில அப்படி தாங்கி கொண்டு நபி அவங்க போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கால் இப்படி சரி, அந்த பேலன்ஸில் சரி, நபி அவங்க காலை வச்சு நடக்கிற அளவுக்கும் நபி அவங்களுக்கு உஜார் இல்லை. கால் 2 அப்படி கோடு போட்டு கொண்டு போகுது, மண்ணில் இழுபட்டு கொண்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளம் வயது, எத்தனை வயது அந்த நேரம், எத்தனை வயதில் முடிச்சாங்க, 6 வயதில் நிக்காஹ் நடந்துச்சு. எங்கே வச்சு, மக்காலையா மதீனாலையா? மக்கால வச்சு நிக்காஹ் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 54வது வயதில் தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க மதீனாவில். நபி அவங்களோட 54 இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகிக்கு 9 வயது. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு 63 18 வயது. 18 வயது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வயது. கணவன் இழக்க போறா, விதவையாக போறா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குல் சூறாக்கள் எல்லாம் ஓதி 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 நபி அவங்களோட கையிலேயே ஊதி அவங்களோட கையாலேயே அவங்களோட உடம்பெல்லாம் தடவ வைக்கிறாங்க. வேறொன்றும் இல்லை, தண்டை கையால் தடவலாம், ஏண்ட கையை விட அவங்களோட கை பரக்கத்தான கை, அந்த பரக்கத்தான கையாலேயே தடவி கொள்ளட்டும் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏழுமான ஹிதுமத் எல்லாத்தையும் செய்கிறாங்க. இப்போ ரபீஉல் அவ்வல் மாதம் 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவதுக்கு 5 நாட்களுக்கு முன்னால் நபியுடைய வாழ்க்கையில் கடைசி புதன்கிழமை, அது கடைசி புதன்கிழமை. உடம்பு நெருப்பாக கொதிச்சு கொண்டிருக்குது, அதிகமான வருத்தம். எடக்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுவுறாங்க. ஏலாத மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னால் இதுக்கு மேலே ஏலாது, எனக்கு பல கிணறுகளுடைய தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஒரு கிணறு அல்ல, பல கிணறுகளுடைய தண்ணீர் எல்லாம் சேர்த்துட்டு வாங்க. சஹாபாக்கள் 7 கிணற்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
தண்ணி கொண்டு வந்து நபியை உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த 7 கிணற்றினுடைய நீரையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் ஊத்துறாங்க. ஆனால் சஹாபாக்கள் நினைச்சாங்க சாதாரண ஒரு மனிதனுக்கு நோய் வாரது தானே, நபி அவங்களும் திரும்பி வந்துடுவாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்புல கொஞ்சம் பேர். என்றாலும் நபியோட நெருக்கமாக பழகின சஹாபாக்கள் எல்லாம் நபி இத்தனை வருஷத்துக்கும் இப்படி வருத்தப்பட்டில்லையே என்ற கவலையில நபி அவங்களோட நெருங்கி பழகின சஹாபாக்கள் எல்லாம் தடமாறி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த 7 கிணற்றினுடைய நீர் ஊற்றப்பட்டதுக்கு பின்னால கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புடைய ஹீட் கொஞ்சம் தணிந்துச்சுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடிப்பமான ஒரு பட்டியை தலையில கட்டி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அப்படி வந்தாங்க மஸ்ஜிது நபவிக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீடு நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். மஸ்ஜிது நபவியோட சேர்ந்தது, மஸ்ஜிது நபவியுடைய செவத்தோடே அங்கால அதோட சேர்ந்து அந்த செவத்தோடே உள்ளது தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒதுக்கின குர்ஃபா. அங்கிருந்து இந்த இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படி வந்தாங்க. வந்து மிம்பரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. இது என்ன நாள்? வெள்ளிக்கிழமை நாள் அல்ல, புதன்கிழமை நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் வருத்தத்தோட போர்வையை போத்தி கொண்டு நெத்தியில தடிப்பமான துணி கட்டப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நாஸ், என்னுடைய தோழர்களே, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இன்றைக்கு திடீரென்று இன்றைய வகுப்பில் உட்காரும் பொழுது சில நேரம் நாங்கள் யோசிப்போம், ஏன் ரசூல் அவங்களுக்கு பதுவா செஞ்சாங்க? தொடர்ந்து உட்கார்ந்து அவங்களுக்கு தெரியும் யூதர்கள் பனு குறைலா என்ன செஞ்சாங்க, பனு கைனுகா என்ன செஞ்சாங்க, பனு நலீர் என்ன செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நபி அவங்க பதுவா செஞ்சுட்டு சொன்னாங்க, இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, இதுக்கு முந்தி வந்து போன நபிமார்களுடைய கபறுகளை இவங்க வணங்குற இடமாக, வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டாங்க. என்னுடைய அருமை தோழர்களே, லா தத்தஹிது கபரி வசனன் யஅபுது, வணங்கக்கூடிய இடமாக ஏண்ட கபரை நீங்கள் ஆக்கிடாதீங்க. என்னுடைய தோழர்களே, நான் யாருக்கு சரி முதுகுல் அடிச்சிருந்தா இதோ என்னுடைய முதுகு இருக்குது, அடிச்சு கொள்ளலாம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இப்படி பேசுகிற ஆள் இல்லையே, இவ்வளவு நாளும் மிம்பரிக்கேறினா குர்ஆன் ஆயத்தை ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை முன் வைப்பாங்க, இதை செய்யுங்கன்றுவாங்க, எச்சரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நபி அவங்களுடைய பேச்சுடைய துணையும் மிச்சம் சாஃப்டாக இருக்குது. எனக்கு யாரும் பழி வாங்க இருந்தா பழி வாங்கி கொள்ளுங்க, யாரும் எனக்கு திருப்பி அடிக்க இருந்தா அடிச்சு கொள்ளுங்க, நான் யாருக்கு சரி மனசு நோக பேசியிருந்தா நீங்க எனக்கு பழி வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர் போன்ற நெருங்கின சஹாபாக்கள் அழுவுறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இது எப்படி இருக்குதுண்டா, ஒரு பிரியாவிடை கொடுத்துட்டு போகும் ஒருத்தருடைய ஒரு ஃபேவல் ஸ்பீச் மாதிரி எல்லாம் இருக்குது. நபி அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? ஆனால் சஹாபாக்கள் இதுவரைக்கும் நம்பல நபி மௌத்தா போயிட்டுருவாங்க, நபி மௌத்தாகுவாங்க என்ற சிந்தனை அவங்களோட உள்ளத்தில் இல்லை. நாங்கள் மௌத்தாகுவோம் என்றது இருந்துச்சு, இவர் அல்லாஹ்வுடைய தூதர், இவர் மௌத்தாகுவார் என்ற சிந்தனை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருக்கல. சஹாபாக்கள் சில பேர் அழுவுறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி பேசுறீங்க என்று சொல்லி. நபி அவங்க சொன்னாங்க, யாரு சரி கண்ணியம் குறைய நான் திட்டி இருந்தால், என்னோட வாழ்க்கையில சில தவறுகள் நடந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்க்கு முழு பவர் இருக்குது. அவங்க சொல்றாங்க, நான் உங்களோட மனசு நோகடிக்கிற மாதிரி கண்ணியம் குறையத்திட்டு இருந்தால் பழிக்கு பழி வாங்கி கொள்ளுங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது லுஹருடைய அதான் சொல்லப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க, லுஹர் தொழுகையை நடத்தினாங்க. இது எப்போ? ரபியுல் அவ்வல் மாதம் புதன்கிழமை நடக்குது. லுஹர் தொழுகையை தொழுவிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மிம்பருக்கு ஏறினாங்க. மீண்டும் மிச்ச நேரம் உபதேசம் செஞ்சுட்டு, உசிக்கும் பில் அன்சார், அன்சாரிகளோட நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்க. அன்சாரிகள் யாரு? மதீனாவாசிகள். எங்களுக்கு தெரியும்
ஹஜ்ஜத்துல் வதால் அந்த ஃபத்ஹு மக்காவிலையும் அன்சாரிகள் பயந்தாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களோட ஊர் வெற்றி கொள்ளப்பட்டிருச்சுது, அங்கே தங்கிடுவாங்களோண்டு. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அன்சாரிகளே நான் மௌத்தாவினாலும் உங்களோட தான் மௌத்தாகுவேன் என்று. இப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, உசிக்கும் பில் அன்சார், அன்சாரிகளோட மிச்சம் நல்லாக நடந்து கொள்ளுங்க. ஃபைன்னஹும் கிர்ஷி வ ஐபதி, அன்சாரிகள் ஈரலும் இதயமும் மாதிரி என்று. என்ற ஈரல் தான் இந்த அன்சாரிகள், என்ற ஹார்ட் தான் என்ற அன்சாரிகள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அன்சாரிகள் ஆனந்த கண்ணீரும் கவலையும் சேர்ந்து அன்சாரிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்சாரிகள் அவங்களோட கடமையை பர்ஃபெக்டாக நிறைவேற்றிட்டாங்க. முஹாஜிர்களுக்கு இடம் கொடுத்தாங்க, அவங்களோட விளைச்சலை கொடுத்தாங்க, அன்பு நபியை பாதுகாக்கிறேன்னு வாதா செஞ்சாங்க. அகபாவுடைய ஒப்பந்தத்தில் எல்லாத்தையும் அவங்க செஞ்ச உடன்படிக்கைக்கு மேலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த உஹதுலையாக இருக்கலாம், பத்ர்லையாக இருக்கலாம், நாங்கள் பார்த்தோம் கூடுதலாக ஷஹீதானவங்க யார், அன்சாரிகள். நபி அவங்க உஹதில் தனிச்சிருக்கும் பொழுது மொத்தம் 9 பேர், அதில் 7 பேர் அன்சாரிகள். ஒவ்வொருத்தராக பொடியை கொடுத்தாங்க, வார அம்புகளுக்கு ஒவ்வொருத்தராக மௌத்தா போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்சாரிகள் பர்ஃபெக்டாக நடந்து கொண்டாங்க, இனி அவங்களுக்குரிய உரிமையை நாங்கள் கொடுக்கறது தான் பேலன்ஸாக இருக்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு 2 தேர்வுகள் அல்லாஹ் கொடுத்தான். முதலாவது, அடியானே நீங்கள் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ விரும்புகிறீங்களோ அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு மௌத்தாவலாம். 2வது, நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கலாம் என்று 2 தெரிவு ஒரு அடியானுக்கு கொடுக்கப்பட்டுச்சுது. ஆனால் அந்த அடியான் 2வது தான் தேர்ந்தெடுத்து கொண்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விஷயம் விளங்கிருச்சுது, இந்த ஒரு அடியானுக்குன்னு சொன்னது தன்னைத்தான் சொல்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் பெருசாக எடுக்கல. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி சொல்கிறீங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் பிரதிஉபகாரம் செஞ்சிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணின எல்லாருக்கும் நான் பிரதிஉபகாரம் செஞ்சிட்டேன். என்னால் ஒருத்தருக்கு எவ்வளவு பிரதிஉபகாரம் செஞ்சாலும் அவருக்கு நான் பிரதிஉபகாரம், அதாவது அவருக்கு நன்றி கடனாக செஞ்சு முடிக்க இயலா, அவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. அவர் தான் என்னுடைய ஆருயிர் தோழர், குகை தோழர். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு மட்டும் என்னால் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணி அவருக்கு பிரதி உபகாரம் செஞ்சு முடிக்கலா. எனவே அல்லாஹ் தான் அந்த அபூபக்கருக்கு பிரதி உபகாரம் செஞ்சு முடிக்கணும். வல்லாஹி யா அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி பேசும் பொழுது அவங்க இன்னும் அழுவுறாங்க, எல்லா நிலைமையிலையும் கூட இருந்த தோழர், குகையில் தனிச்சிருந்த தோழர், அந்த ஹிஜ்ரத்தில் கூட்டி கொண்டு போன தோழர். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லேருந்து சொன்னாங்க, வலவ் குந்து முத்தஹிதன் ஹலீலி கைர ரப்பி, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறொருத்தரை எனக்கு தோழராக எடுக்கலுமெண்டா லத்தஹல்து அபூபக்கர் ஹலீலா, இந்த அபூபக்கரைத்தான் நான் முதலாவது என்னுடைய தோழராக எடுத்திருப்பேன், உன்னை தவிர வேறு யாரை சரி தோழராக எடுக்கலுமெண்டா அபூபக்கரைத்தான் எடுத்திருப்பேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லேருந்து இறங்கி அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்டையே போகிறாங்க. இது ரபீஉல் அவ்வல் மாதம் புதன்கிழமை நாள் நடக்குது. அடுத்த நாள் வியாழக்கிழமை நாள். இப்போ நாளுக்கு நாள் வருஷம் கூட. மொத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைவலி வந்ததிலிருந்து 14 நாள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி வியாழக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் புதன்கிழமையை விடவும் இன்னும் வருஷம் கூடுது, மக்களே எனக்கிட்ட வாருங்க என்று சொல்லி வீட்டுள்ளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கிடைச்சு நபி அவங்க சொன்னாங்க, மக்களே உங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, உங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுக்கு போதுமானது. எங்கள்கிட்டையும் குர்ஆன் அடுக்கி வச்சிருக்குதுன்னா அந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு, ரசூலுல்லாஹ் கடைசி டைமில் சொன்ன முக்கியமான அந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் எங்களோட வீட்டார்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் உள்ள தொடர்பு என்னவாக இருக்குது?
ரமலான் ஓதினோம், அதுக்கு பிறகு எப்போதினோம், குர்ஆன் மொபைல் அல்ஹம்துலில்லாஹ் கவர் போடப்பட்டிருக்குது, குர்ஆன்கள் எப்படி இருக்குது என்றதை கொஞ்சம் நாங்கள் வீட்டுக்கு போய்த்து செக் பண்ணிக்கொள்வோம். அப்போ மக்களே, அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுக்கு போதுமானது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்களை அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றிடுங்க. கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வினுடைய வேதமும் என்னுடைய வழிமுறையும் இதை நன்றாக பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. குர்ஆனை விட்டுடவானம், என்ன சுன்னாக்கள் விட்டுடவானம். அன்புக்குரிய வாலிபர்களே, நபி அவங்க கடைசி வருத்தத்தில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். அனந்தரத்தை பற்றி பேசலாம், வேறு வேறு செய்திகள் பேசலாம். நபி அவங்க சொன்னாங்க, கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, குர்ஆன் இருக்குது, என்னுடைய வழிமுறை இருக்குது, விட்டுடாதீங்க. வாலிபச்சி தேவிகளே, இது ரெண்டையும் விட்டுடவானம். அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னத்தும். அதுக்கு பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட படையை அனுப்பிடுங்க. நேற்று நாங்கள் ஹஜ்ஜத்துல் வதாவை பார்த்தோம். ஹஜ்ஜிலிருந்து வரும் பொழுது உசாமத் இப்னு ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட படையை ரோம நோக்கி அனுப்புறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அடுத்தது சொன்னாங்க, கடைசியாக மக்களே, நபி அவங்களுக்கு பேசலாம் சரியான வருத்தம். அதுலேயும் சொன்னாங்க, மக்களே தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க, தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த தொழுகை? கொஞ்சம் எங்களோட கல்புல கையை வச்சு நாங்கள் பேசுவோம். தொழுகையை பேணி கொள்ளுங்க. இப்போ அன்றைக்கு வியாழக்கிழமை நாள் லுஹர், அசர், ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப் எல்லாம் கடும் வருத்தத்தோட நபி அவங்க வந்து தொழுவிச்சாங்க. அந்த வியாழக்கிழமை நாள் இஷாவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிட செவத்தோட அங்கால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வருத்தம். அங்கினைக்கிருந்து இங்கினைக்கு முசல்லாவுக்கு நபியால் நடந்து வர முடியல. இப்புள்ள மஸ்ஜிது நபவி மாதிரி பெரிய மஸ்ஜிது நபவி தூரத்தில் நடந்து வரணும் முசல்லாவுக்கு இல்லை. ஹஜ்ஜும்ராக்கு போனவங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட் கார்பெட் ஏரியாவில் ரசூலுல்லாவுடைய மிம்பர், ரசூலுல்லாவுடைய மெஹராப், ரசூலுல்லாவுடைய அந்த கபர் இருக்கிறது தான் ஆயிஷா நாயகிட வீடு. அங்கினைக்கிருந்து முசல்லாவுக்கு வந்து கொள்ள இயலாத அளவுக்கு மிக கடுமையான வருத்தம். கேட்குறாங்க, ஆயிஷா அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, வஹும் யன்ததுரூனக யா ரசூலல்லாஹ், மக்கள் உங்களுக்காக, இமாமுக்காக மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா, எனக்கு தண்ணி கொண்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை கழுவிட்டு வுது செஞ்சுட்டு அந்த இடத்திலிருந்து முசல்லாவுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏலா சூடு கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மயக்கம் போட்டு விழுவுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, வலிமைக்கு மாற்றமாக நேரம் பிந்தி கொண்டு போகுது. சரி ரசூலுல்லாஹ் வரட்டுமே. அதுக்கு பின்னால் ஆயிஷா திருப்ப மயக்கம் தெளிஞ்சு கேட்குறாங்க, அசல்லன்னாஸ் ஆயிஷா, ஆயிஷாவை மக்கள் தொழுதுட்டாங்களா? வஹும் யன்ததுரூனக யா ரசூலல்லாஹ், எப்படி தொழுவாங்க? இமாம் நீங்கள் இருக்கிறீங்க, நபி நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வராமல் எப்படி சொல்லுவாங்க? மக்கள் எல்லாம் வஹும் யன்ததுரூனக, ஆயிஷா தண்ணி கொண்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சாங்க, வுது செஞ்சாங்க. அப்பையும் வந்து கொள்ளேலா, திருப்பையும் மயங்கி விழுந்துட்டாங்க. இப்படி 2 அல்லது 3 தடவை மயக்கம் போட்டாங்க. திருப்பி முடிச்சாங்க. ஆயிஷா, அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆயிஷாவே, உங்களோட வாப்பட்ட சொல்லுங்க, தொழுவிக்க சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் வாப்பா சரியான சாஃப்ட். நீங்கள் நோயில் இருக்கிற தாக்கம், அவர் சரியான தாக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் முசல்லால போயிட்டு உங்களோட யோசனையில் இன்னும் அவர் ஃபீல் பண்ணி அவர் அழுதுருவார். யா ரசூலல்லாஹ், உமரை போடலாமே தொழுவிக்கிறதுக்கு. நபியும் சொன்னாங்க, ஆயிஷா, உங்களோட வாப்பட்டே சொல்லுங்களே தொழுவிக்க சொல்லி. இப்படி 2-3 தடவை நபி அவங்க உறுதியாக சொன்னதுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இகாமத் சொல்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலாக நபி நின்ற இடத்துக்கு, நபியோட பாதம் பட்ட அந்த முசல்லாவுக்கு ஹஸரத் அபூபக்கர் வாராங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு சரியான மன வருத்தம். இவ்வளவு நாளும் ஏண்ட இகாமத்துக்கு இமாம் ரசூலுல்லாஹ் இல்லையா? இன்றைக்கு ஏண்ட இகாமத்துக்கு சையதுனா அபூபக்கர் இல்லையா? ரசூலுல்லாஹ் இல்லையே. இது வியாழக்கிழமை இஷாவுடைய நேரம். அப்போ சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுவிக்கிறாங்க. சஹாபாக்கள்
மிச்சம் வருத்தத்தோட தொழுகிறாங்க அந்த இஷாவுடைய தொழுகையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி கொஞ்சம் தூரம் ஆயிஷா நாயகி வீட்டில் இங்கிட்டு வந்து கொள்ள இயலாது. அந்த வியாழக்கிழமை இஷா, அடுத்த வெள்ளிக்கிழமை நாள் 5 வக்து தொழுக, சனிக்கிழமை நாள் 5 வக்து தொழுக, ஞாயிற்றுக்கிழமை நாள் 5 வக்து தொழுக, அதோட திங்கக்கிழமை நாள் ஃபஜ்ருடைய தொழுக, மொத்தம் 17 தொழுகைகள் அந்த இஷாவிலிருந்து சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இமாமத் செய்கிறாங்க. கூடுதலாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொரு தொழுகையிலும் நினைக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த இகாமத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்துடுவாங்க என்று சொல்லி ஆசை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவதுக்கு 3 நாளைக்கு முன்னால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, மக்களே யாரும் அல்லாஹ்வை பற்றின நல்லெண்ணம் இல்லாமல் மௌத்தாகிடவானும். அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் என்ன தண்டிப்பான், அல்லாஹ் நரகத்தில் போற்றுவான், இப்படி அல்லாஹ்வை பற்றி கெட்டெண்ணத்தோட மௌத்தாகிடவானம், நல்ல எண்ணத்தோட மௌத்தாவுங்க. அந்த நாள் முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவதுக்கு 2 நாளைக்கு முன்னால் சனிக்கிழமை நாள் புற 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஹருடைய தொழுக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க கொஞ்சம் எலும்பி தட்டு தடமாறி கஷ்டப்பட்டு தொழுகைக்கு வாராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டக்குண்டு பின்னுக்காவ பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் இமாம் வாராரு. நபி அவங்க சொன்னாங்க, கையால் சைக்கினை செஞ்சுட்டு ஹஸரத் பிலாலுக்கு இடது பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொள்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இமாம் அபூபக்கருக்கு, அபூபக்கர் இமாம் பின்னால் உள்ள சஹாபாக்களுக்கு. நபி அவங்க உட்கார்ந்து கொண்டு அவங்க ருக்கு செய்கிறாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களுக்கு முன்னால், இவங்களுக்கு கொஞ்சம் முன்னால் நபி அவங்க, மக்களுக்கு இமாம் அபூபக்கர், அபூபக்கருக்கு இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்படி லுஹர தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. மௌத்தாவதுக்கு 1 நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த எல்லா அடிமைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை விடுறாங்க. நபி அவங்கள்ட்ட 6 அல்லது 7 தீனார்கள் திர்ஹம்கள் இருந்துச்சு, தங்க நாணயங்கள். அந்த 6, 7 எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா செய்கிறாங்க. மௌத்துக்காக வீடு அப்படி எம்டி, எதுவும் இல்லை, சேர்த்து வச்சது 6, 7 தங்க நாணயங்களையும் சதகா செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி வஃபாத் ஆகும் பொழுது நபியுடைய அந்த ஒரு கேடயம் ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சிருந்த 30 சா கோதுமைக்கு அன்றைக்கு இரவு வீட்டில் பற்ற வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. ரசூலுல்லாஹ் கடுமையான நோயில் சக்கராத்தில் ஆயிஷா நாயகி சொல்லாங்க, வீட்டில் எண்ணெய் இல்லை பற்ற வைக்கிறதுக்கு. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6, 7 தங்க நாணயங்களையும் முழுமையாக சதக்கா செஞ்சிட்டாங்க. அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சையதுனா அபூபக்கர் அவங்களுக்கு விளங்குது, ரசூலுல்லாஹ் சதக்கா செஞ்சது சரி, அடிமைகளை உரிமை விட்டது சரி, ஆயுதங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்குறாங்கண்ட. அப்போ இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்கிறது இல்லையா, இதுக்கு பிறகு அவர் அரசராக இருக்கிறது இல்லையா, என்னமோ ஒன்று நடக்க போகுது என்றது உள்மனது ஹஸரத் சையதுனா அபூபக்கர் விளங்கி கொள்கிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை நாள் ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 11, ரபியுல் அவ்வல் 3வது மாதம் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் திங்கக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டிலிருந்து அப்படி கொஞ்சம் திரையை அகற்றி பார்த்தாங்க. மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் சிரித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்ற உம்மத்து தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றாங்களே. அன்றைய நாள் மதீனாவில் ஃபஜ்ருக்கு வராத யாரும் இல்லை, வீட்டில் தொழுதவங்க யாரும் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக யா ரசூலல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன அவ்வளவு ஆண்கள், சின்னவங்க, பெரியவங்க, வயசாளி அவ்வளவு பேரும் முஸல்லாவில், அவ்வளவு பேரும் இமாம் ஜமாத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ன விலைக்கு பார்க்குறத
இப்போ தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வரப்போகிறாங்க, கேட்டனை விலைக்கு பார்க்குறாங்க, வரப்போகிறாங்கன்னு சொல்லி சஹாபாக்களுடைய கவனம் திசை திரும்புது. நபி அவங்க அப்படி கேட்டனை விட்டாங்க. ஆனால் நபி அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கு தெரியாது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முத்தான முபாரக்கான 2 கண்களாலையும் கடைசியாக உலகத்தில் நடக்கும் தொழுகையை பார்க்கிறது இதுதான் கடைசி தடவை. இதுக்கு பிறகு ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருந்து பார்க்க மாட்டாங்க. இதுதான் கடைசி நபி அவங்க பார்க்குற தொழுகை என்று சஹாபாக்களுக்கு தெரியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டனை விட்டுடுறாங்க. சஹாபாக்களுடைய கவனம் சிதறும் பொழுது அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபாத்திமா நாயகி வாராங்க. அவங்க சொன்னாங்க, வா கர்பா, ஏண்ட வாப்பா கேட்பட்ட வருத்தமே. நபி அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் ஃபாத்திமா, இன்றைக்கு தான் உண்ட வாப்பா கஷ்டப்படுற லாஸ்ட் டே, இதுக்கு பிறகு வாப்பாக்கு எந்த கஷ்டமும் இல்லை, வாப்பா மௌத்தாக போறேன்மா என்று சொன்னதோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுக்கு பிறகு கிட்ட கூப்பிட்டு நபி அவங்க இன்னொரு ரகசியம் சொன்னாங்க. என்ன அதுக்கு பின்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்துக்கு பிறகு கேட்குறாங்க, ஃபாத்திமா என்ன சொன்ன நபி அவங்க? முதலாவது சொன்ன நான் மௌத்தாக போறேன் என்று, அதான் தேம்பி தேம்பி அழுதேன். சரி ஃபாத்திமா, 2வது சீக்ரெட்டுக்கு சிரிச்சிங்களே. ஒன்றுமில்லை, என்ன வாப்பா சொன்ன மகளே, நான் இன்றைக்கு மௌத்தாவினா எந்த ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட்டுக்கு கபருக்கு வர்றது நீ தான். சும்மா யோசிங்களே, அடே நான் மௌத்தாகுவேன் என்று சொல்லப்பட்டு சிரிக்கிறான். ஏன்? மௌத்துக்கு பயம் இல்லை, என் வாப்பா மௌத்தாகி போறா, நான் உலகத்திலிருந்து ரசூலுல்லாவோட ஃபேமிலியில் முதலாவது மௌத்தாவி ரசூலுல்லாவோட போய்த்து சேர்றது நான் தான் என்று சொன்னதனால தான் நான் சிரிச்சேன் என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் இருந்து கொண்டு எல்லா மனைவிமார்களையும் வர சொல்கிறாங்க. மனைவிமார்கள் எல்லாம் சுற்றி வர இருந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் யாரோடையும் பேசிக்கொள்றதில்லை. எல்லாருக்கும் சரியான ஒரு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் இந்த அளவு கஷ்டப்பட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் பேரன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள கிட்ட கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுறாங்க. அந்த 2 பேரன்மார்களும் அழுதுட்டு சொன்னாங்க, அப்பா நீங்கள் மௌத்தாவினா என்னோடையும் என் உம்மாவோடையும் இரக்கம் காட்டுறதுக்கு யார் அப்பா இந்த துனியாவில் இருக்கிற? நீங்கள் தான் ஆக இரக்கம் என் உம்மா ஃபாத்திமாவோட. அப்போ நீங்கள் மௌத்தாவிட்டா என் உம்மா பாவமே என்று சொல்லி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழுகுறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த மனைவிமார்கள் அவங்களுக்கு இன்னும் கவலை, அவங்களும் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தம் கூடி சொன்னாங்க, ஆயிஷா, ஹைபரில் தொடர்ந்து இந்த சீராவுடைய வகுப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஹைபர் யுத்தம் அந்த யூதர்களோட, எந்த யூதர்கள் ரசூலுல்லாவுடைய தலையில் கல்ல கூரைக்கு மேலிருந்து பாறாங்கல்ல போட்டு நபியை கொலை செய்ய பார்த்த யூதர்கள். இந்த யூதர்கள் ஹைபரில் போயிட்டு இருந்து அவங்க ஹைபருக்கு எதிராக நபி அவங்க போயிட்டு ஹைபரை வெற்றி கொண்டதுக்கு பின்னால் ஒரு பெண் விருந்து பிரசாரம் செஞ்சான்னா, ஸைனப் பின்த் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய பொம்புல விஷம் போட்டு கொடுத்தாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நடந்தது ஹிஜ்ரி 7. ரசூலுல்லாஹ் இப்போ இருக்கிறது சக்கராத்தில் ஹிஜ்ரி 11. கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, ஹைபரில் அந்த ஸைனப் பின்த் ஹாரிஸ் தந்த அந்த விஷம் நான் உளுங்கவும் இல்லை, நான் வாயில போடும் பொழுதே அந்த இறைச்சி துண்டு சொல்லிச்சுது, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சாப்பிடாதீங்க, இன்னி மஸ்மூமா, நான் விஷமேற்றப்பட்டுள்ளேன் என்று சொல்லி நபி அவங்க வாயில போட்டுட்டு துப்பிட்டாங்க. ஆனால் நபி அவங்க இந்த சக்கராத்தில் சொல்கிறாங்க, ஆயிஷாவே, அந்த ஸைனப் பின்த் ஹாரிஸ் போட்டு தந்த விஷம் இன்னும் என்ற தொண்ட குழியில் அந்த வருத்தத்தை நான் உணர்றேன்மா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ற நரம்பெல்லாம் துண்டாவுற மாதிரி இருக்குது. ஒருத்தர் யோசிங்க, ரசூலுல்லாக்கு விஷம் வச்சு கொடுத்த யூதர்கள், ரசூலுல்லாட தலைக்கு மேலே கல்லை போட்டு கொலை செய்ய பார்த்த யூதர்கள், இந்த யூதர்களை வாலிபர்களே நாங்கள் பின்பற்றலாமா?
ஒரு பெற்றாரும் யோசிங்க, இந்த யூதர்களை மாதிரி என்ன புள்ள முடிவெட்டலாமா, இந்த யூதர்கள் ஸ்டைலில் என்ன புள்ள திரியலாமா என்று யோசிங்க. ரசூலுல்லாஹ்க்கு விஷம் வச்சு கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நரம்புகள் எல்லாம் துண்டாகிற மாதிரி சரியான வருத்தமாக இருக்குது. அந்த டைம்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு ஒரு சில மணித்தியாலங்கள் தான் இருக்குது. அப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொன்னாங்க. அப்பையும் லஅனத்துல்லாஹி அலல் யஹூத் வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லிட்டு அஸ்ஸலா அஸ்ஸலா கடைசி உபதேசம் ரசூலுல்லாஹ் என்ன, தொழுது கொள்ளுங்க என்னுடைய உம்மத்தினரே, தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க, தொழுகையை பிடிச்சு கொள்ளுங்க. நம்ம ஜுமால இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தை, கடைசி உபதேசத்தை எங்கட வாழ்க்கையில் எடுக்கிறது மட்டுமில்லை, ஏண்ட உசுருக்கு மேலே தலைக்கு மேலே நான் வச்சு மதிக்கிற என்னுடைய ஹபீப் கடைசியாக அவங்க ஆசைப்பட்டது எல்லாரும் தொழுகையை பேணி பாதுகாக்கணும் என்று. நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பாடுபடுவோமா? எல்லாரையும் தொலை வைக்கிற எப்படி சரி மஸ்ஜிதோட கொண்டு வந்து சேர்க்கிற ஏண்ட ஹபீப் அந்த சக்கராத்தில் இந்த நரம்பெல்லாம் துண்டிக்குது ஆயிஷா என்று சொன்ன டைமில் தொழுது கொள்ளுங்க, தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க. கடைசி 1-2 வார்த்தை தான் பேசலாம், மனைவிமார்களுக்கு எவ்வளோ உபதேசம் செய்யலாம். அப்பையும் செஞ்சது என்ன? ஸலா ஸலா, தொழுக என்றதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சந்தர்ப்பத்திலையும் சொன்னாங்க. இதுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில சாய வச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் வந்தார், அவர் கையில் மிஸ்வாக்கோட வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பார்வை மிஸ்வாக்கை நோக்கியே இருக்குது. நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே மிஸ்வாக் செய்ய போறீங்களா? நபி அவங்களால ஓ ஆயிஷா நஅம் என்ற 3 எழுத்து எஸ் என்று சொல்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வார்த்தை வருவதில்லை. அவங்க தலையால சைக்கினை செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஏண்ட சகோதரன் அப்துர் ரஹ்மான் அவருடைய கையிலிருந்து மிஸ்வாக்கை வாங்கி அவர் செய்கிற பக்கம் இல்லாமல் மற்ற பின் பக்கத்தை அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதை நான் என் வாயில் போட்டு சப்பி மென்மையாக்கி என் கணவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் வச்சு நான் தீட்டுட்டேன். இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷமாக சொல்லுவாங்க, அன்ன ரசூலல்லாஹ் தூஃபிய ஃபீ பைத்தி, ரசூலுல்லாஹ் மௌத்தாவினது ஏண்ட வீட்டில் மௌத்தாவினது மட்டுமில்லை, ஏண்ட நாளில் தான் மௌத்தாவின. ரசூலுல்லாஹ் இப்போ 5-6 நாளாக ஏண்ட வீட்டில் தான். ஆனாலும் ரசூலுல்லாஹ் இந்த 5-6 நாளாக ஏண்ட வீட்டில் இல்லாமல் டேர்ன் மாறி வந்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் மௌத்தாவினது ஏண்ட டேர்னுடைய நாள் தான் அது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷமாக சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஏண்ட வீட்டில் ஏண்ட நாளில் ஏண்ட டேர்னில் ஏண்ட கழுத்துக்கும் என்னுடைய நெஞ்சுக்கும் இடையில நான் அவங்களை அணைச்சு கொண்ட நிலைமையில் கடைசி அல்லாஹ் ஏண்ட எச்சையும் ஏண்ட உமிழ் நீரையும் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரையும் ஒன்று சேர்த்தான். மிஸ்வாக்க சப்பி அப்படி நான் தேய்ச்சி விட்டேன் நபி அவங்களோட வாயில. என்னுடைய உமிழ் நீரையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் என்று சொல்லி சந்தோஷமாக சொல்லிக் கொள்ளுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படியே பாத்திரத்தில் கையை போட்டு தண்ணியை நினச்சி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகட்டை நோக்கி பார்த்து கொண்டு இன்னலில் மௌத்தி சக்கராத் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி ல சக்கராத் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய வேதனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. கடைசியாக ரபியுல் அவ்வல் மாதம் 12 திங்கக்கிழமை நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் முற்பகல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகட்டை நோக்கி பார்த்தவங்களாக வலது கையுடைய இந்த விரலை உயர்த்தி என்னமோ முணங்குறாங்க. சத்தம் வெளியில் வருவதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் காதை கிட்ட கொண்டு போய்த்து ஏனென்று அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி டைம்லையும் அவங்க என்ன சொன்னாங்க என்றதும் உம்மத்துக்கு பகிர்ந்து கொள்ளப்படணும். நான் நல்லா காது கொடுத்து கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் ஆயத் ஓதினாங்க, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்ற ஆயத் ஓதிட்டேன்.
அல்லாஹும்ம குஃபிர்லி அல்லாஹும்ம குஃபிர்லி யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி என்னோட இரக்கம் காட்டு யா அல்லாஹ் வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா உயர்ந்த தோழனாகிய உன் பக்கம் என்ன சேர்த்துடு யா அல்லாஹ் அல்லாஹும்ம குஃபிர்லி 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உதடு மட்டும் அசைது ஆயிஷா நாயகி காதை வச்சு கேட்குறாங்க. அப்படியே சவுண்ட் குறைஞ்சி நபியுடைய உதடினுடைய அசைவு அப்படியே நின்று உயர்த்தின கை அப்படியே சரிய ஆரம்பிக்குது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த முத்து இன்றைக்கு மறைஞ்சி போயிட்டு இருச்சுது. உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வெளிச்சம், அந்த ஒளி, உலகத்தையே ஒளிமயமாக்கி கொண்டிருந்த பரக்கத்தான மனிதர் மௌத்தா போறாரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனாவுடைய அதை மாதிரி ஒரு நாள் மதீனாவை நாங்கள் பார்த்ததில்லை. மதீனாவில் ஆக வெளிச்சமான நாள் ரசூலுல்லாஹ் மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நாள், மதீனாவுடைய ஆக இருட்டான நாள், ஆக மதீனாவாசிகள் கவலை கொண்ட நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவின இந்த ரபியுல் அவ்வல் 12வது நாள் திங்கக்கிழமை முற்பகல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து. 63 வயதும் 4 நாளும், 63 வயது கம்ப்ளீட் ஆகி 4 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே கையை கீழே விட்டாங்க. மனைவிமார்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவசரமாக வாப்பாக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வெளியில் சஹாபாக்கள் கொஞ்சம் தடமாறி கொண்டிருக்கிறாங்க. உள்ளுக்கு அழுக சத்தம் கேட்குது. சஹாபாக்களுக்கும் விளங்குதில்லை. சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரோடையும் பேசலை. அப்படியே வந்தாங்க. ஆயிஷா எங்க ரசூலுல்லாஹ் கையை காட்டுறாங்க. போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூச்சு இல்லை. அப்படி நபி அவங்கள முத்தமிட்டுட்டு நபி அவங்கள கிஸ் பண்ணிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, திபுத ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிர் வாழும் பொழுது எவ்வளவு வாசமோ நீங்கள் மௌத்தாவின பிறவும் அவ்வளோ வாசமாக இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிட்டு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் வாராங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அபூபக்கரே என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களொட்டும் பெய்த்துட்டாங்க, அவங்க அல்லாஹ்விடத்தில் பெய்த்துட்டாங்க, மௌத்தாவிட்டாங்க என்ற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அவங்களோட கண்ணுக்கு முன்னால் உலகமே இருட்டி பெய்த்திருச்சுது. என்ன செய்யறன்றது விளங்கல்ல. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மூலையில் யாரோடையும் பேசாமல் தனியாக உட்கார்ந்து ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவிட்டாங்களாம் என்ற செய்தி சஹாபாக்களிடத்தில் போகுது. வீட்டுள்ளுக்கு இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது சொல்கிறாங்க, வாப்பவே நீங்கள் மௌத் என்ற செய்தியை உங்களுக்கு 23 வருஷமாக வகை கொண்டு தந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாமல் இருக்காது. அந்த ஜிப்ரீலுக்கு என்ன வாப்பாவே உங்களோட மௌத்துடைய செய்தியை அந்த ஜிப்ரீலுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் போல் இருக்குதே என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூளையில் பதுங்கி கிடந்தவர் எழும்பினார். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத் என்றால் நான் அவரை வெட்டுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் மௌத்தாக மாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி 40 நாள் அவங்க அல்லாஹ்வோட தூர் சீனா மலையில் போயிட்டு பேசிட்டு மீண்டும் வந்தாங்களோ இது போல் ரசூலுல்லாஹ் வருவாங்க என்று சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நேரத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொண்ட ஆருயிர் தோழர். அவர் பார்த்தாரு சிச்சுவேஷன் கொஞ்சம் எல்லாம் மீறி போகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரும் நபி அவங்க மௌத்தண்டா வெட்டுவேன். ஹஸரத் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் வந்து ஏறி சொன்னாங்க, மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன், நாங்கள் யாரும் இவர் நபி தான், நாங்கள் நபியை வணங்கல்ல, நபியை வணங்கி கொண்டிருந்தா தான் நாங்கள் தடமாறணும். நபி மௌத்தே நாங்கள் எல்லாம் வணங்கினது. மன்கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தனை வணங்கினோம், அவன் மௌத்தாவர் இல்லை, ஹய்யுன் லா யமூத் என்று சொல்லிட்டு சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
ஆல இம்ரானினுடைய 44வது வசனம் ஓதுறாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதும் ஒரு ரசூல் தான், அவரும் ஒரு தூதர், அவரும் ஒரு மனிதர் தான். கது ஹலத் மின் கபலிஹி ருசுல், இதற்கு முன்னாலேயும் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தாங்க, மௌத்தாவிட்டாங்க, இவரும் ஒரு ரசூல் தான், மௌத்தாகுவாரு என்ற அந்த ஆயத்து என்ற கருத்தை சொல்லக்கூடிய ஆயத்தை சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பருக்கு மேலே ஓதும் பொழுதுதான் சஹாபாக்கள், இப்போ இந்த ஆயத்து இறங்கிக்குதுன்னா, இப்படி ஒரு ஆயத்தொண்டு இருக்குதுன்னா, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து திருப்ப வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்று சஹாபாக்கள் ஓதிக்கொள்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் அறிவிக்கிறாங்க, சையதுனா அபூபக்கர் அந்த ஆயத்தை ஓதும் பொழுதும் எனக்கு அப்போதான் அந்த இதுக்கு முந்தி அந்த ஆயத்து இறங்கி இருந்தாலும் எனக்கு அந்த ஆயத்து சரியாக பட்டு இருக்கல. ஹஸரத் அபூபக்கர் ஓதும் பொழுதுதான், ஓ என்ன அப்போ இவரும் மௌத்தாகிறவர் தானேனா என்றதை என்ற காதால கேட்டு என்ற உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ற கால்கள் எல்லாம் சீவன் இல்லாமல், உமர் ரலியல்லாஹு அவங்களே சொல்கிறாங்க பிற்காலத்தில், அந்த செய்தியை உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கால்கள் எல்லாம் சோர்வடைஞ்சி நிற்க இயலாமல் தரையில் அப்படியே நான் சாஞ்சிட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்களாம். இன்னும் சில பேர் அவங்க யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத் என்றதையும் தாண்டி அப்போ இதுக்கு பிறகு ஜிப்ரீல் வரமாட்டாரா, வஹீயுடைய செய்தி எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் வாரது முடிஞ்சு போச்சுதா என்று சொல்லி இன்னும் சில பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் தடமாட்டம், என்ன செய்கிறது? இப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவாங்கன்னு யாரும் நினைக்கல, மௌத்தாவிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது? குளிப்பாற்றுறதா? யார் குளிப்பாற்றுறது? எப்படி குளிப்பாற்றுறது? உடுப்பை கலற்றுறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? முடிவெடுக்கப்பட்டுச்சுது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அவங்களோட உடுப்பை நாங்கள் கலற்று இல்லை, உடுப்பை கலையிறு இல்லை, அப்படியே அந்த உடுப்புக்கு மேலாலேயே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் சேர்ந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குளிக்க வைக்கிறாங்க. குளிப்பாட்டினதுக்கு பின்னால் வெள்ளை கலர் யமன் நாட்டு பருத்தி துணியால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த முத்து, அல்லாஹ்வுக்கு ஆக இறக்கப்படக்கூடிய மனிதர் அந்த நபியை மூடி வச்சிருக்குது. இப்போ எங்கே அடக்கம் செய்கிற, எப்படி அடக்கம் செய்கிற என்ற மஷூரா நடந்து கொண்டிருக்கும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொல்ல எனக்காதால் நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்கள் எங்கே மௌத்தாவரோ அதே இடத்துல தான் அடக்கம் செய்யணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன். எனவே ரசூலுல்லாஹ் மௌத்தாவின அதே இடத்துல நாங்கள் அடக்குவோம் என்று சொல்லி இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அழுது கபர் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி இப்போ ரசூலுல்லாவை தொழுவிக்கணுமே, யார் தொழுவிக்கிற? ரசூலுல்லாவை தொழுவிக்கிற அளவுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? முடிவெடுக்கப்படுவது, யாரும் தொழுவிக்கிறது இல்லை. என்ன செய்வோம்? 10 பேர், ஏன்னா ரசூலுல்லாவுடைய வீட்டுக்குள்ளால 10 பேருக்கு மட்டும்தான் நிற்க இடம் போதும், முழு வீட்டுக்குள்ளாலையும். அப்போ 10 பேராக நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்கள், அதுக்கு பின்னால் 10 பேராக தொழுதுட்டு வார நெருங்கின உறவினர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள், சிறார்கள், பெண்கள் என்று சொல்லி 10 பேராக போயிட்டு அவங்களாகவே தக்பீர் கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜனாசா தொழுக மதீனாவில் உள்ள அவ்வளோ பேரும் அதில் கலந்து கொண்டாங்க. இதுக்கு பின்னால் நபி அவங்க மௌத்தாவினது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை குளிப்பாட்டப்பட்டு புதன்கிழமை புற 14 இரவு நேரம் அடக்கம் செய்யப்படுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த மண் வெட்டும் சத்தம் கேட்டு நாங்கள் நினச்சோம், சரி ரசூலுல்லாஹ் இப்போ அடக்கப்படுறாங்கன்னு சொல்லி அடக்கிட்டு வரும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரசூலுல்லாவுடைய கொழுந்து அவங்க கேட்டாங்க, ஏண்டா வாப்பவை கபூரில் வச்சு மண் போடுறதுக்கும் உங்களுக்கு மனசு வந்துச்சுதா என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கேட்குறாங்க. ஹைர், நபி அவங்க மௌத்து ரபியுல் அவ்வல் புற 14 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடக்கியாச்சு. இப்போ நானும் நீங்களும் இப்போ என்ன செய்கிறது? நபி அவங்களை அடக்கி கிட்டத்தட்ட 1440 வருஷங்கள் தாண்டிருச்சுது. என்னையும் உங்களுடையும் பொறுப்பு என்ன பொறுப்பு? இந்த 25 கிளாஸ்லையும் ரசூலுல்லாவை நாங்கள் எப்படி படித்தோம்? ரசூலுல்லாவோட ஒவ்வொன்றையும் படித்தோம்.
அந்த அன்பு நபி எதை செஞ்சாங்களோ அதை நாங்கள் செய்யணும். அந்த அன்பு நபி சக்கராத்தில் குரலெல்லாம் தழுதழுக்கா அஸ்ஸலா அஸ்ஸலா நாங்கள் அதை மட்டும் சரி செய்வோமே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார், எங்களோட குடும்பம், எங்களோட அக்கம் பக்கம் என்று நாங்கள் எல்லாரும் ஒரு 5 பேர் எடுப்போம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்பு நபி விட்டுட்டு போன பணியை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் எல்லாரும் சேர்ந்து தொடருவோம். எல்லாரும் சேர்ந்து தொடருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அதிகமாக நேசம் கொள்ளுவோம். படிச்சுட்டோம், ரசூலுல்லாஹ்வோட சீராவை முடிஞ்சிச்சுதுன்றதல்ல, இன்னும் எவ்வளவோ படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் படிப்போம், திரும்ப படிப்போம், மீண்டும் படிப்போம். அதிகமாக அன்பு நபி மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்க. நபி அவங்க மீது ஸலவாத்து சொல்கிறது ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே சொல்லுவோம். அங்கே மதீனா முனவ்வரால ரௌலா ஷரீஃபில் இருக்கக்கூடிய அன்பு நபியுடைய கபருக்கு நாங்கள் எடுத்து காட்டப்படுவோம். அல்லாஹ் எடுத்து காட்டுவான், இவர் ஸலவாத்து சொல்கிறார் என்று. இன்ஷா அல்லாஹ் எண்ணி ஸலவாத்து சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் நினைங்க, நான் சக்கராத்திலிருந்து நான் மௌத்தா போனதுக்கு பின்னால் ஏண்ட ரூமில் உள்ள அந்த டேபிளில் அந்த டேபிள் க்ளாத் ஒசத்தி மகன் பார்த்தா ஒரு துண்டு இருக்குது. வாப்பா செஞ்ச ஸலவாத்துகளை எழுதி வச்சிருக்கிறாரு. இத்தனை லட்சம் ஸலவாத்து வாப்பா சொல்லியிருக்கிறாரா என்று மகன் விளங்கி கொள்ளட்டும். மகன் விளங்குறதுக்கல்ல, மகன் விளங்கினா மகனும் செய்வார், அதில் அறவாசம் சரி செய்வார். இன்ஷா அல்லாஹ் எழுதி வைங்க. லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் சொல்லுங்க. அன்பு நபியை கனவுல காணையிலும் அதிகமாக ஸலவாத்து சொன்னா காணையிலும் எந்த ஹராமும் உள்நுழையாமல் நபி அவங்களோட எந்த ஹராமும் உள்நுழையாமல் நபி அவங்களோட சுன்னத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு ஸலவாத்து சொன்னால், அதிகம் ஸலவாத்து சொன்னால் நபியை கனவுல காணையிலும். இப்பையும் எனக்கு தெரிஞ்ச சில பெண்கள் இருக்கிறாங்க, 30-35 தடவை நபி அவங்கள கனவுல கண்டாக்கள் இருக்கிறாங்க. ஏழும் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை கனவுல காண்ற இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையால் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நபியுடைய முபாரக்கான கையால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் தண்ணி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே இன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا الله ربي رحمانه இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை ஏதோ யா அல்லாஹ் எங்களுக்கு ஏழுமான மாதிரி படித்தோமோ, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவுடைய வகுப்பில் கலந்து கொண்டீங்கள் எல்லாரையும் கபூல் செஞ்சிடையா அல்லாஹ். ஏழுமான மாதிரி எங்களோட வேலை பழுக்களுக்கு மத்தியில் கலந்து கொண்டோம் ரஹ்மானே, எங்கள் எல்லாரையும் நீ கபூல் செஞ்சிடையா அல்லாஹ். நாங்கள் கலந்து கொண்டு செலவழித்த ஒவ்வொரு செகண்டையும் யா அல்லாஹ் மீசானில் கனமாக்கிடையா அல்லாஹ். எத்தனை தடவை இந்த சீராவுடைய வகுப்பிலிருந்து உன்னுடைய ஹபீபுடைய பெயர் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்று ஸலவாத்து சொல்லியிருப்போம் யா அல்லாஹ். இது எதையுமே வீணாக்கிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய இத்தனை வருஷ காலத்துக்கு இன்னும் உன்னுடைய ஹபீப் உலகத்துக்கு வெளிச்சமாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இன்னும் நாங்கள் சரியாக விளங்கலையா அல்லாஹ். இன்னும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை இன்னும் கொடுக்கலையா அல்லாஹ். அவங்க உள்ளத்தில் எந்த இடத்துல வைக்கணுமோ இன்னும் அந்த சரியான இடத்துல கொண்டு போய்த்து வைக்க இல்லையா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடுயா அல்லாஹ், எங்களை குற்றம் பிடிச்சிடாதே ரஹ்மானே. அன்பு நபியுடைய இரக்கத்தை தந்துடுயா அல்லாஹ், அன்பு நபியுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் நிரப்பமாக தந்துடுயா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை நேசிக்கிறதை விடவும் எங்களோட மனைவி மக்களை நேசிக்கிறதை விடவும் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்டால் தான் ஈமான் பரிபூரணமடையும் என்று சொன்னாங்க யா அல்லாஹ். அந்த ஈமானுடைய பரிபூரணத்துவத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்திடு ரஹ்மானே. மீண்டும் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக அவங்களை பற்றி வாசிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, படிக்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு நிலைமையை எங்களுக்கு மத்தியிலையும் எங்களோட வீடுகளுக்கு மத்தியிலையும் எங்களோட நண்பர்களுக்கு மத்தியிலையும் உருவாக்கிடையா அல்லாஹ். இதுவரைக்கும் நபியுடைய ஹக்கில் நாங்கள் செஞ்ச பிழைகளை நீ குற்றம் பிடிச்சிடாதே யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையை மாற்றிடு ரஹ்மானே. அந்த நபியுடைய யா அல்லாஹ்
அந்த நபியுடைய முஹப்பத்தை கேட்குறோம் யா அல்லாஹ். அந்த நபியுடைய அந்த ரவுலால போயிட்டு யா அல்லாஹ் இதுக்கு முந்தியும் சலாம் சொல்லியிருந்தாலும் இப்போ இந்த சீராவை படிச்சுட்டு இந்த ரசூலுல்லாஹ் என்ற உணர்வோட யா அல்லாஹ் அந்த ரவுலா ஷரீஃபில் போயிட்டு கண்ணீர் மல்க அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று எங்கட சலாத்தை நேரடியாக அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரவுலால போயிட்டு யா அல்லாஹ் எத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிக அவசரமாக எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தந்திடு யா அல்லாஹ். ஹவுதுல் கௌசர்ல பரக்கத்தா நபியுடைய பரக்கத்தான கையால நீரந்தக்கூடிய பாக்கியத்தை தந்திடு யா அல்லாஹ். ஜன்னத்திலையும் நபியை பார்க்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஜன்னத்திலையும் நபியை பார்க்கணும் யா அல்லாஹ். உலகத்தில் கனவுல காட்டிடு யா அல்லாஹ். ஆகிரத்தில் நபியை பார்க்கக்கூடிய தௌஃபீக நசீபாக்குவாயாக. நண்பு நபியுடைய கவலையை எங்கட கவலையாக ஆக்கி யா அல்லாஹ். உம்மத்தில் யா அல்லாஹ் யாரும் நரகம் வைத்திடக்கூடாது என்று அதிகமாக ஏங்குவாங்க யா அல்லாஹ், அதிகம் கவலைப்படுவாங்க ரஹ்மானே. அந்த கவலையை எங்களுக்கு தந்திடு யா அல்லாஹ். எங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்ளு யா அல்லாஹ். நபியுடைய உம்மத்தில் 80 சப்பு சுவர்க்கம் போகும் என்றாங்க யா அல்லாஹ். அந்த 80ல் எங்கேயோ ஒரு மூலையில் சரி எங்கட மனைவி மக்கள் புள்ள குட்டிய குடும்பம் சகிதம் எங்கட பரம்பரை சகிதம் யா அல்லாஹ் அந்த எங்கேயோ ஒரு மூலையில் சரி அந்த சஃப்ல இடம் தந்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அன்பு நபியுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் மதித்து யா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக நசீபாக்கு யா அல்லாஹ். நபியுடைய சுன்னாவில் விருப்பத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ். நபியுடைய முஹப்பத்தை தாயா அல்லாஹ். நபியுடைய முஹப்பத்தை தாயா அல்லாஹ். அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியதாக என நாவ நீ மாற்றிடு யா அல்லாஹ். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.